ஹலோ அனைவருக்கும் வணக்கம். அம்மாவின் இன்றைக்கி புளி சாப்பாடு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு ஸ்பூன் உளுந்து, ஒரு அரை ஸ்பூன் வெந்தயம் எடுத்து நான் வறுத்துட்ருக்கிறேன். வெறும் சட்டி, எண்ணெயெல்லாம் ஊற்றலப்பா, வெறும் சட்டி தான் வறுத்துட்ருக்கேன். ஒரு 50 கிராம் புளி எடுத்து ஊற வச்சுருக்கேன் பாருங்கள் பக்கத்தில். புளிச்சாப்பாடுக்காக வறுத்துட்ருக்கிறேன். முதல்ல வந்து கடலைப்பருப்பு போட்டேன். கடலைப்பருப்புக்கு அடுத்து உளுந்துக்கப்புறம் வெந்தயம் போட்டிருக்கிறேன். வெந்தயம் பொரிஞ்ச மாதிரி சத்தம் கேட்குது பார்த்தீங்களா? அந்த மாதிரி லெவலாக இருக்கிறப்போ கொஞ்சமாக மல்லி போடணும். வரமல்லி நல்லா வறுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து மல்லி, சீரகம், மிளகு 3 போடணும். வந்து 3 கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, வெந்தயம் போட்டிருக்குறோம். வெந்தயம் நல்லா படின்னு சத்தம் கேட்குது பாருங்களேன். போடும்போது அப்படியே படிப்படின்னு சத்தம் கேட்கல நம்ம என்ன பண்ணலாம், கொஞ்சமாக இது மல்லி போட்டுக்கலாம். நம்ம கோவில் புளி சாப்பாடெல்லாம் இந்த மாதிரி டேஸ்ட்டில் தான் செய்கிறாங்க. நம்ம தானாக செய்கிறப்போ வந்து அந்த டேஸ்ட் வராது. மல்லி கொஞ்சம் போட்டுக்கலாம். ஒரு கையில் அப்படியே எடுத்து ஒரு நிதானமாக போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் வைங்களேன் மல்லி, ஒரு அரை ஸ்பூன் மிளகு போட்டுக்கலாம். நான் வந்து எல்லாமே கையில் தான் நிதானமாக எடுத்து போடுவேன். அது எனக்கு பழக்கமாயிருச்சு. நான் உங்களுக்கு அளவுக்காக சொல்கிறேன். இது வந்து சீரகம் வந்து ஒரு அரை ஸ்பூன் எடுத்து போட்டுக்கலாம். சோம்பு எடுத்துகிட்டேன் தெரியாமல், அதனால் எடுத்து போட்டுட்டேன். சீரகம், மல்லி, மிளகு. முதல்ல வந்து கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, வெந்தயம். ரெண்டாவது வந்து மல்லி, சீரகம், மிளகு போட்டு வறுத்துக்கிட்டேன். இதோடு வறுக்கும் போது ஒரு 5-6 வரமிளகா போட்டு வறுத்துக்கிட்டோம்னா கொஞ்சம் சாப்பாடு சுருக்குன்னு இருக்கும். நம்ம ஒரு 5-6 வரமிளகா காம்பு கிள்ளி நான் எடுத்து அதோடு போட்டு வறுத்துக்கிறேன். வறுத்து இது என்ன பண்ணணும், ஆற வச்சுக்கணும். நான் வந்து ஒரு 2 டம்ளர் சாப்பாடு, எனக்கு வந்து ஒரு 4 பேர் சாப்பாடு கேட்டுருக்குறாங்க. இதோட அளவு, குழம்போட அளவு வந்து ஒரு 10 பேர் சாப்பிட்ற அளவுக்கு உங்களுக்கு லஞ்சு மெனுக்கு வரும். நான் கடைக்கு செய்கிறக்காக வேண்டி செய்கிறேன். உங்களுக்கு அளவு எப்படியோ அதுக்கு தகுந்த மாதிரி கூட்டி குறைச்சி போட்டுக்கலாம். நான் வந்து இப்போ ஒரு 4 பேர் 5 பேர் சாப்பிட்ற மாதிரி, என்னோட சேர்த்து 5 பேர் சாப்பிட்ற மாதிரி நான் இப்போ வந்து புளி சாப்பாடுக்காக ரெடி பண்ணியிருக்கேன். இது வந்து ஆற வச்சு சின்ன ஜாரில் போட்டு பொடி பண்ணிக்கலாம். ஆற வச்சு பொடி பண்ணிட்டோம்னாத்தே இது நம்ம முதலே பொடி பண்ணி வச்சிட்டோம்னா குழம்பு தாளித்து விடும்போது மறுபடியும் போட வேண்டியது வரும். முதலே பொடி பண்ணி ஒரு கரகரப்பாக தான் இருக்கும், ரொம்ப வலுவலுன்னு ஆகாது. குறகரன்னு அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு மறுபடியும் சட்டியை வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இனி வந்து புளி சாப்பாடு தாளித்து விடணும்ல, புளி யோதரை, அதுக்காக மறுபடியும் அதே சட்டியில் எண்ணெய் ஊற்றி வச்சுக்கலாம். நான் கோல்டு வின்னர் எடுத்துகிட்டு நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றினா இதை விட சுவை கூடுதலாக இருக்கும். நான் என்கிட்ட கோல்டு வின்னர் மட்டும்தான் இருக்குது, ரீஃபைண்ட் ஆயில், அது மட்டும்தான் ஊற்றிக்கிட்டேன். உங்கள்கிட்ட நல்லெண்ணெய் இருந்து கொஞ்சம் ஊற்றுனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் சுவை கூடுதலாக இருக்கும். எண்ணெய் காயட்டும். காஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு தாளிப்பு கொடுக்கணும். அதுக்காக வேண்டி வெயிட்டிங். இது வந்து 10 பேர் சாப்பிட்லாம். நான் செய்கிற அளவு வந்து 10 பேர் சாப்பிடலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகு போட்டுக்கலாம். கடலைப்பருப்பு கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் முதலே போட்டு வறுத்து அரைச்சிருக்கிறோம். ஒரு அரை ஸ்பூன் தாளிக்கிறதுக்காக போட்டிருக்கிறேன். அதுக்கப்புறம் பச்சை வேர்க்கடலை வந்து ஒரு 50 கிராம் போட்டுக்கலாம். தோலோடவே போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எண்ணெயில் வறுத்தாலே அந்த டேஸ்ட்டு வந்துடும். உனக்கு ஒரு 50 கிராம் போட்டுக்கலாம் தோலோட. பச்சையாக இருக்கிறனால தோல் விடுபட்டு வராது. வறுத்தா தானே உங்களுக்கு தோல் வரும். இது வந்து பச்சையாக இருந்தால் தோலோடு தான் போட முடியும், வேறு வழி இல்லை. 50 கிராம் போட்டு அந்த எண்ணெயிலே கொஞ்சம் நடக்கலை பருப்பு வறுத்துக்கிற மாதிரி பண்ணிக்கலாம். அதிலே வெந்துடணும் எண்ணெயிலேயே. கடுகு, கடலைப்பருப்பு, நிலக்கடலை, அதுக்கப்புறம் ஒரு வறுத்தப்போ 5-6 பச்சை வரமிளகா போட்டுக்கிறோம். இப்போது மறுபடியும் ஒரு 5 வரமிளகா கிள்ளி வச்சு, கருவேப்பிலை வந்து இந்த புளி சாப்பாடுக்கு நிறைய போடணுங்க. ஒரு கொத்தே போடணும். அப்போ தான் பார்க்குறக்கு கலராக நல்லா இருக்குது, க்ரீன் கலரில். கடலைப்பருப்பு வறுபட்டுருச்சு. நான் வரமிளகாயும் கருவேப்பிலையும் கிள்ளி வச்சுருக்கிறேன். அதோட கருவேப்பிலை பாருங்கள் நான் எவ்வளோ போடுறேன்னு. சாப்பாட்டுக்கு வந்து கருவேப்பிலை நிறைய போட்டேன்னா தான் உங்களுக்கு நல்லாயிருக்கு. கருவேப்பிலையும் வரமிளகாயும் பொழிஞ்சோன்னா நான் அந்த 50 கிராம் புளி வந்து எடுத்து நல்லா அலசி ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அடியில் வந்து மண் இல்லாமல் நம்ம மேலால் ஊற்றணும். வடித்து தான் வச்சுருக்கேன். நான் எப்போவுமே அடி வரையில் ஊற்ற மாட்டேன். கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் இருக்கிறதில நிறுத்திடுவேன். நான் அது ஏதாவது தூசி கீசி இருந்துச்சுன்னா அதோட சாப்பாடில் நெருன்னு படும். அதுக்காக வேண்டி புளியை ஊற்றியாச்சு. புளி ஊற்றினோன்னா பெருங்காயத்தூள் நமக்கு வாசத்துக்கு எவ்வளோ வேணுமோ அதை போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். இது வந்து என்னோடய ஸ்டைல், எப்படி பண்ணுறேங்கிறது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டைலில் செய்வாங்க. இது வந்து என்னோடய ஸ்டைலில் நான் இப்படி தான் செய்வேன். ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். புளி வந்து கொஞ்சம் பழைய புளி அப்படிங்கிறனால வந்து கொஞ்சம் மஞ்சத்தூள் அதிகமாக போட்டிருக்கேன். இல்லைன்னா இப்போ கருப்பாகிடும் சாப்பாடு.
மஞ்சத்தூள், உப்பு வந்து நமக்கு தேவையான அளவு போட்டுக்கலாம். கல் உப்பு போட்டுக்கோங்க. அப்படி பத்தலைன்னா வேணால் சால்ட்டு போட்டு நம்ம கிளறி விட்டுக்கலாம். முதல்ல போடுறப்ப கல் உப்பே போட்டுக்கலாம். நல்லா கொதிக்கட்டும், கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். ஒரு 5 நிமிஷத்தில் கொதிச்சிருது சீக்கிரம். கொதிச்சோன்னே நம்ம அந்த அரைச்சி வச்ச பவுடருக்கு இருக்குது இல்லைங்களா, அதை போடணும். அதுக்காக கொதிக்கட்டும், அது வரையும் வெயிட் பண்ணலாம். கொதிச்சிருச்சு. நம்ம அந்த பவுடரை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ண உடனே கலந்து விட்றணும், இல்லைன்னா கட்டி சேர்ந்துடும். அப்போவே கலந்து விட்ருங்க. கட்டி சேர்ந்துடும். இல்லைன்னா மறுபடியும் கூட கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கலாம். ஏன்னா எண்ணெய் கம்மியாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சுன்னா நமக்கே தெரியும், எண்ணெய் பிரிஞ்சு வரணும்ல. அதுக்காக நான் மறுபடியும் கூட கொஞ்சம் ஆயில் சேர்த்திக்குவேன். சாப்பாடு இல்லைன்னா வரன்னு இருக்கிற மாதிரி உங்களுக்கு தோணும். ரொம்ப ஆயிலும் சேர்த்திக்க மாட்டேன். அது கலவையை பார்த்தாலே தெரியும் எண்ணெய் அதிகமாக இல்லை அப்படிங்கிறதுக்காக நான் மறுபடியும் கொஞ்சம் கூட ஆயில் சேர்த்திக்கிட்டேன். 1 ஸ்பூன் ஆயில் இருக்கும் போட்டுட்டு கொஞ்சமாக மண்டை வெல்லம். பார்த்திங்களா, அதோட டேஸ்ட்டு வந்து கொஞ்சமாக ஒரு துளி மண்டை வெல்லம் போட்டுட்டேன். கொதிக்கும்போது இறக்கி வைக்கும்போது முதல்ல கொஞ்சம் நேரம் அந்த மண்டை வெல்லம் போட்டுக்கிட்டு நான் கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கிட்டேன்னு நினைக்கிறேன். ஊற்றிக்குவேன். ஏன்னா அது கொஞ்சம் வரன்னு இருக்கிற மாதிரி தோணுச்சு. சாப்பாடு கிளறையில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கலாம். கொதிக்கட்டும். ஒரு 5 நிமிஷம் எண்ணெய் பிரிஞ்சு வர வரையில் வெயிட் பண்ணலாம். கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கிட்டு கொஞ்சம் ஆயில் பிரிஞ்சு வரணும். ஒரு 5 நிமிஷம் கூட தேவை இருக்காது. பொடி போட்டு ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷத்துலேயே அது ஆயில் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடும். நம்ம கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம். நான் அதை வந்து இந்த பக்கம் வந்து 2 டம்ளர் அரிசி போட்டு சாப்பாடு எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. பார்த்திங்களா, எண்ணெய் மிதக்குது தெரியுதுங்களா. இப்போவே நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். சாப்பாடு நான் வச்சுருக்கேன். எடுத்து சாப்பாடு ஆற வச்சுட்டு சாப்பாடு போட்டு கிளறிக்கலாம். பார்த்திங்கன்னா கிளறிட்டேன். சாப்பாடு ஜம்முன்னு வாசம் கிளறும் போதே நல்ல வாசமாக உங்களுக்கு சூப்பராக இருக்குது. புளிச்சாப்பாடு மட்டும் கொஞ்சம் நேரம் அமுத்தி வச்சுருந்து மறுபடியும் எடுத்து சாப்பிடாதே உங்களுக்கு டேஸ்ட்டு. மிச்சம் கூட கிரேவி எனக்கு மிச்சம் இருக்குது. நான் அது இன்னொரு தடவையும் கூட யூஸ் பண்ணிக்கலாம். 10 நாள் ஆனாலும் கெடாது உங்களுக்கு. எடுத்து நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி கூட வச்சுக்கலாம். ஒரு 2-3 சாப்பாடு கிளற அளவுக்கு புளியோதரை எனக்கு மிச்சம் கிரேவி இருக்குது. நான் எடுத்து வச்சுக்குவேன். எப்போவுமே கிளறப்போ கொஞ்சம் அதிகமாகிரும். பத்தாமல் போயிடுச்சுன்னா சிரமமாக இருக்கும். நான் எப்போவுமே கொஞ்சம் அதிகமாக பண்ணிடுவேன். சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. புளியோதரை யாருக்கெல்லாம் வேணும் கமெண்ட் பண்ணுங்கள். கொண்டுட்டு ஓடி வர்றேன். ஒரு அமுத்தி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் அமுத்தி வச்சுட்டு மறுபடியும் எடுத்து சாப்பிட்டோம்னாதான் அந்த டேஸ்ட்டு மனமும் கரெக்டாக இருக்கும். இந்த பக்கம் நான் மறுபடியும் காயெல்லாம் வந்து கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கு வணக்கி விட்ருக்குறேன். இதோட காம்பினேஷன் வந்து கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு தான் இதுக்கு புளி சாப்பாடுக்கு நல்லாயிருக்கும். இல்லைன்னா உருளைக்கிழங்கு நல்லாயிருக்கும். அந்த கிரேவியை எடுத்து நான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு இன்னொரு தடவை உபயோகிக்கலான்னு பார்த்துட்டேன். பார்த்திங்கன்னா சாப்பாடு வந்து உங்களுக்கு இப்படி ஆயிடுச்சு. உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் வணக்கி ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிடலாம். எப்படி இருக்குது பார்த்திங்களா, பார்க்கும்போதே சாப்பிடணும் போல் தோணுது. வாங்க சாப்பிட்லாம். அம்மாவோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.